காஞ்சிபுரம் கொள்ளை சம்பவம் தொடர்பாக தற்போது 123 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை அடுத்த போரிவேலி என்ற பகுதியைச் சேர்ந்த ஜாடின் என்பவர் கர்நாடகா பகுதியில அந்த விலை உயர்ந்த பொருட்களையும் பணம் மற்றும் நகைகள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைக்கும் கொரியர் நிறுவனம் செய்து வருகிறார். இதற்காக அவர் கமிஷன் பெற்றுக் கொள்வதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த நிலையிலே கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த மகாராஷ்டிரா பெங்களூர் பகுதியிலிருந்து தனது கொரியர் நிறுவனத்திலே கிட்டத்தட்ட 4.4 கோடி ரூபாய் பணத்தை சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்த வியாபாரிகளுக்கு தன்னுடைய கார் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார். கொரியர் நிறுவனத்தின் கார் மூலமாக அனுப்பி வைத்த நிலையில கொரியர் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய இரு ஊழியர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில காஞ்சிபுரம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது காஞ்சிபுரம் அருகே வந்த 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் அந்த காரை வழிமடக்கி அவர்களை அந்த இரு ஊழியர்களையும் கடத்தியிருக்கிறார். காருடன் கடத்தி சென்று ஆற்காடு பகுதியில் வைத்து அந்த பணத்தை திருடிக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து அவர்களை இறக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இது குறித்தான வழக்கு உடனடியாக காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்டங்களில் விசாரணை மேற்கொண்ட நிலையில அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள், சென்று வந்த வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த காஞ்சிபுரத்தில் கொள்ளையடித்தவர்கள் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததற்கு கடந்த வாரம் அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் கேரளா மாநிலம் சென்றனர். கேரள மாநிலத்தில் வைத்து கொள்ளையர்களான பாலக்காடு, கொல்லம், திருச்சூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சந்தோஷ், ஜெயன், சுஜிலால், ரிஜாத், குஞ்சு முகமது ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்தனர். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அழைத்து ஆஜர்படுத்திய நிலையில அவர்களை விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிமன்ற காவல் எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்களிடமிருந்து ரகசிய இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 13 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்த பணத்தில் வாங்கிய 123 சவரன் தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 12 பேரை தீவிரமாக தேடும் பணியிலே ஈடுபட்டு தற்போது தனிப்படை போலீசார் கேரளா விரைந்திருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.